அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த நாளிலே உபாகமம் 26:11. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகள் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. ஆம் பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அவர் என்ன செய்கிறார்னா, நமக்கு என்ன செய்கிறாரு? சகலவிதமான நன்மைகளை நமக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறாராம். அப்போ ஆண்டவரை பற்றி நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அவர் நன்மை செய்கிறவர். ஆம், அவர் நன்மை செய்கிறவராய் சுட்டி தெரிந்தாராம். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், என் வாழ்க்கையில என்ன ஆண்டவர் எனக்கு நன்மை மட்டுமே செய்வார், அவருக்கு தீமை செய்ய தெரியாது. அப்ப தீமை வருகிறது என்றால் அது தேவனிடத்திலிருந்து தீமை வரவே வராது, நம்புங்கள். அப்ப தீமை வருகிறது என்றால் அதை நாம் எதிர்க்கணும். அந்த தீமை ஆண்டவரால் அனுமதிக்கப்படல. அந்த தீமை சத்துரு பிசாசினால் வந்தது, தீய சக்தியினால் வந்ததுதான் அந்த தீமை. அப்ப அந்த தீமை வருவதற்கு நான் என்ன செய்தேன்? நம்முடைய சில காரியங்கள், நம்முடைய எதிர்மறையான சிந்தனை, எதிர்மறையான வார்த்தைகள், இப்படி பல்வேறு விதங்களிலே பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கிற போது வார்த்தையின் மூலமாக அவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நுழைகிறான். அவனுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாதுன்னு இருக்குது வேதம். அவனுக்கு நாம் இடம் கொடுத்தா நம்ம இடத்த நமக்குள்ள வருவான், பிடிப்பான். அவன் உள்ளுக்குள்ள வந்தானே என்ன செய்வான்? கொல்லவும் அழிக்கவும் தான் செய்வான். ஆனால் ஆண்டவர் ஜீவனை கொடுக்க வந்தவர், அந்த ஜீவன் பரிபூர்ணமடைய வந்தவர் இயேசு. ஆகவே அவர் நன்மை செய்கிற தெய்வம். ஆகவே தீமையை நாம் ஒருபோதும் சகித்து கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தீமை நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு நம்முடைய கதவை, நம்முடைய கேட்டை திறக்கவே கூடாது சத்துருவுக்கு. அப்போ தீமையான காரியங்கள் நமக்கு எதிராக வரும்போது அதை இயேசு கிறிஸ்துவின் பெயரால், நாமத்தால் எதிர்த்து நிற்கணும். ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தைகளை சொல்லி சொல்லி நாம் ஜெயம் எடுக்க பிறந்திருக்கிறோம். ஆகவே தீமையை சகித்து கொள்வதற்கோ ஏற்றுக்கொள்வதற்கோ நமக்கு இடம் இல்லை, அது வேண்டாம். ஆம், நன்மையானதை விரும்புவோம், நன்மையானதை பேசுவோம், நன்மையானதை ஏற்றுக்கொள்வோம் மனதளவில். ஆகவே தீமைக்கு நாம் எதிர்த்து நிற்போம், விலகி இருப்போம். அது நமக்கானது அல்லவே தீமை. ஏனென்றால் தீமை என் தேவனிடத்திலிருந்து வந்தால் நான் ஏற்றுக்கொள்ளலாம், தீமை தேவனிடத்திலிருந்து வராது. ஆகவே நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருதான். அப்ப நன்மையானதெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து வருது. ஆகவே தீமையை ஒரு காலம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்கு கதவை நாம் அடைத்து விடுவோம். நன்மைக்கு நம்ம கேட்டை திறந்து விடுவோம். அது உள்ளே பாயட்டும். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது ஆவிக்குரிய வாழ்வு, குடும்ப வாழ்வு, பொருளாதாரம், எல்லாவற்றிலும் கர்த்தர் அனுமதிக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவானது. ஆகவே ஆண்டவர் எனக்கு நன்மையை கொடுத்திருக்கிறார், நன்மையானதை நான் அனுபவிக்க பிறந்திருக்கிறேன் என்றதான ஒரு விசுவாசத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். இந்த நாள் நமக்கு ஒரு நன்மையின் நாளாகவே இருக்கட்டும். நல்ல பிதாவே, உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். நீர் நல்லவர், நன்மை செய்கிறவர். எங்க வாழ்க்கையில நீர் நன்மையை மட்டுமே அனுமதிக்கிற ஆண்டவராக இருக்கிறீரப்பா. ஆம் ஆண்டவரே, எந்த ரூபத்திலும் தீமையை ஆண்டவரே நீர் கொடுக்கிறதே இல்லை. ஆகவே எங்களுக்கு நீர் இந்த பூமியில நியமித்து வச்சிருக்கிற, உருவாக்கி வச்சிருக்கிற, படைத்திருக்கிற, சிருஷ்டித்த அந்த நன்மைகளை நாங்கள் காணும்படி எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். நீர் அனுமதித்த அனைத்து நன்மைகளை பெற்று உங்க நாம மகிமைக்கென்று சாட்சியாய் வாழ ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் நன்மையை அனுபவித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. சகல விதமான நன்மைகளை நீர் மட்டுமே தருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி.